சார், சிஎம் சார், இதில் இருக்கிறதுல உங்களுக்கு எதுவுமே கிளியராக தெரியாதுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். எங்கள் அம்மா அப்பா அந்த இருட்டான இடத்துல எங்களோட தோட்டத்தில் சாயந்தரம் 7 மணிக்கு எங்கள் அப்பா எங்களோட மாடை பால் கறந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒயிட் ஷர்ட்டில் இருக்கிறது தான் கந்தவேல். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் வட்டம் ஸ்ரீராமபுரம் கிராமத்தில் இருக்கிற கந்தவேல் பழனிவேல் எங்கள் அம்மா அப்பாவோட தோட்டத்தை அவங்களோடதுன்னு சொல்லி ஆக்கிரமித்து 4 நாளாக எங்கள் அம்மா அப்பாவை துன்புறுத்தி தோட்டத்திலேருந்து துரத்துறதுக்காக ரொம்ப சித்திரவதை பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது நேற்று நைட்டு எங்கள் அப்பா பால் கறந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஒயிட் ஷர்ட் போட்டுருக்கிறது கந்தவேல். எங்கள் அப்பா அவங்க தப்பானவங்கள சித்தரிக்கிறதுக்காக எங்கள் அப்பா பால் கறந்துகிட்டு இருக்காங்க, வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான். இவனை எங்கள் அம்மா வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. மாட்டுக்கு முன்னாடி இருக்கிறது இவனோட தம்பி நின்றுட்டு அந்த மாடு நிற்கக்கூடாது, பால் கறக்கும் போது எங்கள் அப்பாவை பால் கறக்க விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக முன்னாடி நின்று அந்த மாட்டை பயமுறுத்திட்டு இருக்காங்க. எங்கள் அப்பா அம்மா சமாளித்து பால் கறந்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க சார். தயவு செய்து சிஎம் சார், உங்கள் நாலேஜுக்கு இது எப்படி வரும்னு எனக்கு தெரியல. யாராவது ஹெல்ப் பண்ணுங்களேன். இவங்களை யாருனாலையும் ஒன்றுமே பண்ண முடியலையே. பாருங்கள், அந்த காடு எவ்வளோ இருட்டாக இருக்குது. அந்த இருட்டான காட்டுக்குள்ளே தான் எங்கள் அம்மா அப்பா இருக்காங்க. அவங்கள வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றதுக்கு எந்த வழியுமே இல்லை. கரண்ட்டு கனெக்ஷனையும் கட் பண்ணி விட்டுட்டாங்க. இவங்க பண்ண சித்திரவதையினால் நிம்மதி இழந்து போய் இருக்காங்க. இப்போ எங்கள் தோட்டத்துக்குள்ளே அவங்க வந்துக்கிட்டு ரொம்ப அட்டகாசம் பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் கோர்ட்டில் போய் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக கேஸ் போட்டிருக்கோம். எங்களோட ஹியரிங் 27ஆம் தேதி, ஜூலை 27ஆம் தேதி வருது. ஆனால் அதுக்குள்ளே எங்கள் அம்மா அப்பா மென்டல் டார்ச்சர் பண்ணி இங்கேருந்து துரத்தி விடணும்னு நினச்சிருக்காங்க. இந்த ஒயிட் ஷர்ட் போட்டிருக்கவன் கந்தவேல், அவனுக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்கான். அவன் இவங்களால ஏற்பாடு பண்ணப்பட்ட ரவுடிஸ். இப்போ இவங்க வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா பின்னாடி இருக்கிறவன் தான் இங்கே இருப்பான். பக்கத்தில் அந்த லைட் ஷேடோவில் ஒரு உருவம் தெரியுது. அது கந்தவேலோட தம்பி பழனிவேல். அவன் தான் முன்னாடி நின்று எங்கள் மாட்டை பயமுறுத்திக்கிட்டு இருந்தது, பால் கறக்க விடாமல். அந்த இடத்துல இப்போ மொத்தம் 3 பேர் இருக்காங்க. எங்கள் அம்மா அப்பா வயசானவங்க. ஏதோ அவங்களால இதுதான் பகலில் எங்கள் தோட்டம். இப்படி பகலில் வெளிச்சமாக இருக்கிறதா, நைட்டில் ஆள் அரவையெல்லாம் இருக்குது. எங்கள் அப்பா அம்மாவை காப்பாற்றுறதுக்கு வேறு வழி தெரியாமல் உங்கள் நாலேஜுக்கு கொண்டு வரதுக்கான முயற்சி தான் இது சிஎம் சார்.